Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த நெக் லைனுக்கு வந்து நான் 3 லைன் ஜரி அவுட்லைன் போட்டு எடுத்திருக்கிறேன். இது சிம்பிளான டிசைன் தான், அதனால் வெறும் 3 லைன் ஜரி மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன். எக்ஸ்ட்ரா பீட்ஸ், ஸ்டோன் செயின் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஃப்ளவர், ஒரு பட்ஸ், ஒரு கொம்பு டிசைன் வர்றது மாதிரி நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதில் நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஃப்ளவருக்கு வந்து நான் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி ஃப்ளாட் லோட் ஸ்டிச் வந்து வீடியோ போட்டிருக்குறோம், பார்க்காதவங்க பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டு அந்த பெட்டல்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன லாக் செயின், திருப்பியும் அந்த நடு சென்டரில் ரவுண்டு வருதில்ல அதில் வந்து லாக் பண்ணுறோம். திருப்பியும் ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின், லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின். இந்த மாதிரி இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஃப்ளாட் லோட் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளார் வந்து நீட்டான ஃபினிஷிங்கில் நம்ம பண்ண முடியாது. இந்த ஃப்ளார் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ளார் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃப்ளவரோட அவுட்டர் சைடு வந்து சில்க் த்ரெட்டால் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலேயும் மறுபடியும் நான் வந்து ஜரி, காப்பர் ஜரியால் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். இனி இந்த ஃப்ளவரோட இன்னர் சைடு வந்து 2 லேயர் ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஃப்ளவரோட நடு சென்டரில் 2 லேயர் கொடுத்து முடிச்சிட்டோம். இனி வந்து நான் இந்த சென்டர் பார்ட்டில் வந்து செக் டிசைன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி 3 லைன் ஸ்ட்ரெயிட் லைன், 3 லைன் ஹரிசாண்டல் லைன், அந்த மாதிரி நடு சென்டரில் வந்து செக்டு டிசைன் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து சென்டரில் செக்டு டிசைன் கொடுத்து முடிச்சிட்டோம். இனி வந்து இந்த கொம்பு டிசைனுக்கு வந்து ஜரியாலேயே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். காப்பர் ஜரியால் நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் ஒரு லைன். இந்த பட்ஸ் பார்ட்டுக்கு வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இந்த பட்ஸ் பார்ட்டுக்கும் நான் வந்து ஜரியால் தான் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். தாம்பூ ஸ்டிச் கொடுத்துக்கலாம். தாம்பூ ஸ்டிச்சால் ஃபில்லிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சைடில் இருந்தும் கொடுத்துக்கலாம், நடு சென்டரில் இருந்தும் நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஆனால் சர்க்குலர் மோஷனில் மட்டும் ஃபில்லிங் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் வந்து ஒரு சைடில் இருந்தே நான் ஃபில்லிங் கொடுக்குறேன். ஃப்ளவர் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து சென்டரில் அந்த செக் டிசைனுக்கு நடு சென்டரில் வந்து பீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் சுகர் பீட் தான் எடுத்திருக்கிறேன், ஆன்டிக் சுகர் பீட் எடுத்திருக்கிறேன். சென்டரில் இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். வந்து பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து அந்த கொம்பு டிசைன் மாதிரி வருதில்ல, அதில் வந்து இந்த பக்கம் ஒரு பீட்ஸ், இந்த பக்கம் ஒரு பீட்ஸ், அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவரையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு பேக் நெக் டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளவுஸ் டிசைனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.